நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சற்று பொறு சசி. உனது இந்த நிர்ணயம் மகாதேவருக்கு அளிக்கக்கூடிய வேதனையை உணர்ந்துதான் இதற்கு துணிந்தாயா? இந்த நிர்ணயத்தினால் சர்வநாசமே விளையும் சசி. நாம் யாகத்திற்கு செல்லலாகாது. அங்கு செல்வதால் உனக்கு விளைய இருப்பது தீமையை. நாராயணா, தாமோ எங்கள் குலத்தின் வழிகாட்டியாவீர். தமது ஆணையை மீறி நடப்பதானது அடியவனின் மரணத்திற்கு ஈடாகும். எனினும் தாம் இப்பொழுது சுட்டிக்காட்டிய அனர்த்தமானது இன்று மட்டும் எனக்கு நிகழாமல் சர்வேஸ்வரன் ரட்சித்து வருகிறார். ஏனெனில் அவர் என்னை இழக்க விரும்பவில்லை. எனினும் எங்களது பிரிவே விதியின் நியதி. அதுவே எங்களுக்கு நிரந்தர ஒருங்கிணைப்பை அளிக்கும். பிரபு, எனது மகாதேவரை உணரக்கூடிய சக்தியும் அவரது மகத்துவமான பரிசுத்த அன்பினை கிரகிக்கும் சாமர்த்தியமும் இந்த துச்ச சரீரத்திற்கு ஏது? இந்த சரீரம் அகங்காரம் மற்றும் பிடிவாதம் மட்டுமே நிறைந்ததாகும். எனக்கு அடையாளமாக விளங்கும் இந்த தேகம் மகாதேவருக்கு தகுதியற்றது. ஈசனுக்கு வாழ்க்கை துணைவியான பெண்ணும் தாக்ஷாயணியின் தேகத்தை கொண்டிருந்தார். அதுவே எனக்கு களங்கமாகும். இச்சரீரத்தை நான் தியாகிக்காமல் மகாதேவருக்கு உரியவனாக இயலாது. பிரபு, மானுட சரீரத்தில் ரகுகுல ராமன் உருவத்தில் உங்களின் தரிசனம் எனக்கு கிட்டியது. தம் பிரிவாற்றாமையை உணர்ந்தவள் நான். தம் அன்பிற்குரியவர்களில் சீதா தேவியாரும் அன்னை லட்சுமிக்கு இணையானவர். அன்னை மகாலட்சுமி சீதையின் உரு தரித்த போது தாம் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியாக அவதரித்தீர்கள். இருப்பினும் எனது மகாதேவருக்கு துணையவர். சிந்திக்கத்தகாத எண்ணங்களின் மையமான ஓர் தந்தையின் புதல்வியாய் நான் எத்தனை புண்ணியங்கள் ஈட்டினாலும் இந்நிலையில் என் சிவனை அடைய இயலாது. ஆகையினால் நிந்தைக்குரிய இத்தேகத்தை தியாகிப்பதே உச்சிதமானது. நீதிகளை உணர்வதும் அது நிகழ்வதனை கண்டிருப்பதும் அதனை தடுக்காதிருப்பதும் திரிமூர்த்திகளான எங்களது மிக பெரும் சங்கடம் தேவி. தக்ஷா, இனி நாங்கள் இங்கு தாமதிக்க இயலாது. பிரபு, பக்தவச்சலரே, இந்த தக்ஷனது ஆராதனைக்குரியவரே, என் நிலையிலும் என்னை பாதுகாப்பதாக எனக்கு தாம் வாக்களித்துள்ளீர்கள். துர்ச்சம்பவம் ஒன்று நிகழும் ஸ்திதியில் உனக்கு துணை நிற்க வர தவற மாட்டேன் தக்ஷா. எனினும் இயன்றால் அனர்த்தம் நிகழாமல் தவிர்த்துவிடு.
அச்சமற்றவன் உனது தந்தை, கொள்கை வழுவாதவன். அதுபோல் நீ கொண்ட கொள்கையில் உனக்கு உறுதி இருந்தால் அக்னியில் இறங்கிவிடு. அதற்குரிய துணிவு உனக்கு இருந்தால் தக்ஷா, அர்த்தமற்ற பிடிவாதத்தினால் உனது சித்தம் பித்தானதா? உனது புதல்வியாக ஜென்மம் எடுத்த ஆதிசக்தியினை கொழுந்தெறியும் அக்னி குண்டத்தில் இறங்க கூறுவது தகுமா? இவள் உனது புதல்வி மாத்திரம் அல்ல, மகாதேவரின் மனையாளும் ஆவாள். சிவனின் மனையாளானதே இவளுக்கு பெரும் களங்கமானது. அந்த சிவனை இறைவனாக மட்டுமல்ல, விலங்காகவும் நான் ஏற்க இயலாது. போதும், நிறுத்துங்கள் பிரஜாபதி. கைலாயநாதா, பரமேஸ்வரா, சர்வேஸ்வரா, அகிலாண்டேஸ்வரா, மகாதேவா, கைலாயபதியே, தியானத்திலிருந்து எழ வேண்டும் ஐயனே. மௌன நிலை கரைய வேண்டும். அனர்த்தம் ஒன்று நிகழ உள்ளது. ஈஸ்வரா, கண் திறவுங்கள். தயை கூர்ந்து விழி மலருங்கள் பிரபு. பிரபு, அடியவன் பிரார்த்தனை ஏற்க வேண்டுகிறேன் பிரபு. கண் திறவுங்கள் பிரபு, கண் மலருங்கள். அனர்த்தத்தை தவிர்க்க வேண்டும் பிரபு. பிரபு, மகாதேவா, அன்னை சத்தியை தாமே காத்தருள வேண்டும். விரைந்து வாருங்கள் பிரபு. நான் என் செய்ய இவ்வாறு பிரபுவின் தியானத்தை கலைப்பது? பிரபு, நேத்திரத்தை திறவுங்கள், கண் மலருங்கள். அமைதியடைவாய் நந்தி. உன் நிலையை அறிவே. ஈசன் தியானத்தில் ஆழ்ந்துள்ளார், யோக நிலை கொண்டுள்ளார். நந்தி, மனதிற்கினியவளோடு இணைய இறைவன் மனிதனாக அவதரிக்கலாம். எனினும் இயற்கையை மாற்ற இயலாது. தேவரிஷி, தம் கூற விழைவது என்ன? ஒருவேளை என் அன்னைக்கு தீங்கு நேர்ந்தால் நான் மகாதேவருக்கு என்ன விடை அளிப்பேன்? என் மகாதேவர் எனக்கு அன்னையை பாதுகாக்கும் பொறுப்பை அளித்திருந்தார். இருப்பினும் நந்தி, மகாதேவரின் ஆன்மாவோடு சத்தியின் அன்பு இரண்டரக் கலந்து ஐக்கியமானது. அதை காக்க அவர் முழுமையான மானிடனாகிவிட முடியாது. தேவரிஷி, தமது வார்த்தைகளின் அர்த்தம் எனக்கு விளங்கவில்லை. மும்மூர்த்திகளின் கடமையிலிருந்து ஈசன் நீங்கி இருப்பதால் சத்தியின் முடிவே மும்மூர்த்திகளின் முடிவாக இருக்கலாம். பிரம்மரும் விஷ்ணுவும் இருப்பார்கள், மகேசன் இருக்க மாட்டார். அந்த கற்பனையே உள்ளத்தை நடுங்கச் செய்கிறது. சிவனின்றி இந்த சிருஷ்டி எவ்வாறு இயங்கும்? தேவரிஷி, தமது எண்ணமெல்லாம் சிருஷ்டியை குறித்தது. எனினும் எனக்கு கவலை அளிப்பது அன்னையின் நிலையே. பிரபு, தியானத்தினின்று எழுங்கள். எமது அன்னைக்கு தீங்கு நிகழாமல் தடுக்க வேண்டும். தேவரிஷி, தாம் எமக்கு ஒன்றை மட்டும் அறிவுறுத்துங்கள். இன்று எமது சர்வேஸ்வரன் தியானத்தினின்று மீண்டு எழுவது சாத்தியம்தானா? இனி பிரளயம் ஒன்றிய ஈசன் தியானத்தை கலைத்து வெளிக்கொணர இயலும். அது வெகு தொலைவில் இல்லை நந்தி. அப்பிரளயத்தின் ஒலி என் செவிகளில் ஒலிக்கிறது. இல்லை, எனது மகாதேவர் தியானத்தினின்று உடன் எழாவிடில் அன்னையிடம் நான் செல்வேன்.
அன்னைக்கு பாதுகாப்பது எனது பொறுப்பு. எவ்விதமெனும் அன்னைக்கு தீங்கு நிகழாமல் தடுக்க பிரயத்தனிப்பேன். முயற்சியில் இருந்து தளர மாட்டேன். நான் பிரயத்தனிக்கிறேன். வருகிறேன் அன்னையே. தாயே. இல்லை நந்தி, இப்பிரளயம் நிகழப் போவதை எவரும் தடுக்க இயலாது. அது நிகழ்ந்தே தீரும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் முன் என் சுவாமியை நிந்திக்க வேண்டாம். தம் வார்த்தைகளை செவிமடுத்தும் பிராணனை தக்க வைத்துக் கொள்ளும் உரிமை எமக்கில்லை. இன்று நான் உண்மை உணர்ந்தேன். தாக்ஷாயணியாக நான் உதித்தது நான் பெற்ற மிக பெரும் சாபம். இந்த சாபத்தினின்று நான் முக்தி பெற வேண்டும். இந்த தேகத்தினின்று விடுபட வேண்டும். ஒழிய வேண்டும் இந்த சரீரம். ஐயமின்றி அதன் பின் என் மகாதேவரை அடையும் தகுதியை பெறுவேன். நான் என்றும் அவருக்குரியவளாக இயலும். பிரத்யக்ஷமாகுங்கள் அக்னி தேவரே. நான் ஏற்ற சங்கல்பத்தினை பூர்த்தி செய்ய எனக்கு உதவுங்கள். அடியவனை மன்னிக்க வேண்டுகிறேன் மாதா. தாம் ஈசனின் வாழ்க்கை துணைவி, எனில் சம்பூர்ண சிருஷ்டிக்கும் அன்னையாவீர்கள். எனது பிரகாசமும் எனது ஜுவாலையும் தம் சக்தியை அடிப்படையாக கொண்டதே. தமது தேகத்தை சாம்பலாக்கும் சாமர்த்தியம் எனக்கில்லை மாதா. சாமானியன் நான். என்னை மன்னிக்க வேண்டும். இத்தேகத்தை சாம்பலாக்கும் சங்கல்பத்தை நான் ஏற்றானது அக்னிதேவா. அந்த சங்கல்பம் இன்று நிறைவேறும். இல்லை மாதா, அந்த எண்ணத்தை கைவிடுங்கள். அருமையான நடிப்பு. நாட்டிய சாஸ்திரத்திற்கு உருதந்த விதூஷகன் சிவன் உனக்கும் அபிநயங்களில் நல்ல பயிற்சி அளித்திருக்கிறான். அந்த பிக்ஷாதிபதியின் உடனிருந்து உனது கலாச்சாரங்களும் கலங்கப்பட்டன. மௌனம் காப்பது ஏன்? எனது வினாவிற்கு விடை உண்டா? இன்று எனது பொறுமை தனக்கான எல்லைகளை கடக்க காரணமானாய். எனது இதயத்தில் அந்த பண்பாடற்ற பித்தனுக்கு இடமும் அளிக்க இயலாது, மதிப்பொன்றும் அளிக்க இயலாது.
இந்த சீற்றங்கள் தட்சனை சலனப்படுத்தாது. குணக்கேடு கொண்ட சிவனை கண்டு அஞ்சுபவன் அல்ல. சாம்பலாடை பூண்டவன் எனக்கு கேடு விளைவிக்க இயலாது. நானே ஆதிசக்தியாவேன். அண்ட சராசரங்களின் இயக்கத்திலும் வியாபித்திருப்பது எனது சக்தியே. ஜீவராசிகளின் பிராண சுவாசத்திலும் கலந்திருப்பவள் நானே. மானிட சரீரத்தில் குடிகொண்ட குண்டலினி சக்தியும் நானே. கிரக நட்சத்திர செயல்பாடும் நானே. விஷ்ணுவின் சுதர்சனமும் நானே. ஈசனின் திரிசூலமும் நானே. மானுடர்களின் நன்மைக்காகவும் மகாதேவரோடு இணையும் நோக்கத்தோடும் உன் இல்லத்தில் நான் அவதரித்தேன். எனினும் என்னை அடையாளம் காண தவறினாய். உள்ளத்தில் ஆணவத்திற்கு இடமளித்து மகாதேவரை அவமதித்தாய். இக்கணமே உன்னை என்னால் வதம் செய்ய இயலும். எனினும் இத்தேகத்தின் தந்தை நீ. இத்தேகத்தினால் பித்ருவை வதைக்கும் பாவம் செய்து கர்ம பந்தத்தை ஏற்கும் நோக்கம் எனக்கில்லை. சதி, சுய உரு பெறுவாய் மகளே. உனது குடும்பத்தவர் மீது இரக்கம் கொள் மகளே. உன்னிடம் நான் மன்றாடுகிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் மீது தயை செய் மகளே. நான் எவரது புதல்வையும் அல்ல, எவரது சகோதரியும் அல்ல. இனியும் பாரோடு எனக்கு பந்தங்கள் இல்லை. இந்த சரீரத்தோடு தொடர்புடைய அனைத்து பந்தங்களையும் நான் தியாகம் செய்கிறேன். பிரஜாபதி, உனது அஞ்ஞானத்தினாலும் அகங்காரத்தினாலும் நான் இத்தேகத்தை தியாகம் செய்ய உள்ளேன். மகாதேவர் தன் துணைவியை இழப்பார். அண்ட சராசரங்களையும் பாதுகாக்க வல்ல வீரன் இனி ஜன்மிக்க இயலாது. மகாதேவரின் குரோதத்தின் தாக்கத்தை எதிர்கொள்ள தயாராக இரு. நீ மட்டுமல்ல பிரஜாபதி, உனது இந்த துர்செயலுக்கான விளைவை இந்த சிருஷ்டியை அனுபவித்தாக வேண்டும். இந்த மானுட தேகத்திற்கு வாழ்வளித்த என் தாய் பிரசுதிக்கு வந்தனர்.
இந்த தேகத்தின் பந்துக்கள் அனைவருக்கும் எனது இறுதி வந்தனம். என் மகாதேவரின் நாமத்தை தியானித்த வண்ணம் எனக்கு தண்டனையாக இக்கணமே இத்தேகத்தை யோகாக்னியில் பஸ்மமாக்குகிறேன்.